கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: முடிவு வெல்ல துணிவோமா? ருஷ்ய சமூக ஜனநாயகவாதத்தில் உள்ள நிலவரங்களை மேம்போக்காக தெரிந்து வைத்திருக்கிறவர்களும் சரி, பொருளாதாரவாதம் தோன்றிய காலத்தில் இருந்து வரும் உள்கட்சி போராட்டத்தின் முழு வரலாற்றையும் அறியாமல் வெறுமே பார்வையாளர்கள் என்கிற நிலையில் மதிப்பிடுகிறவர்களும் சரி, போர்த்தந்திரங்களை பற்றி இன்று உருவாகியுள்ள, குறிப்பாக 3வது காங்கிரஸை தொடர்ந்து உருவாகியுள்ள கருத்து வேற்றுமைகளை ஒவ்வொரு சமூக ஜனநாயக இயக்கத்திலும் 2 இயல்பான, தவிர்க்க முடியாத, முற்றிலும் சமரசப்படுத்தத்தக்க போக்குகள் உள்ளன என்கிற எளிமையான வாதத்தை கொண்டு மிக அடிக்கடி தள்ளிவிடுகிறார்கள். ஒரு தரப்பினர் சாதாரணமான நடப்பிலுள்ள அன்றாட வேலையை குறிப்பாக வலியுறுத்துகின்றனர். பிரச்சாரத்தையும் கிளர்ச்சியையும் வளர்ப்பது, சக்திகளை தயாரிப்பது, இயக்கத்தை ஆழப்படுத்துவது முதலியவற்றின் அவசியத்தை வலியுறுத்துகின்றனர் என்றும், மற்ற தரப்பினர் இயக்கத்தின் போர் துடிப்புள்ள பொது அரசியலான புரட்சிகரமான பணிகளை வலியுறுத்துகின்றனர். ஆயுதமேந்திய புரட்சியற்றின் தேவையை சுட்டி காட்டுகின்றனர் மற்றும் புரட்சிகர ஜனநாயக சர்வாதிகாரம், தற்காலிக புரட்சி அரசாங்கம் என்னும் கோஷங்களை முன்வைக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். இரு தரப்பினரையும் மிகைப்படுத்தலாகாது என்கிறார்கள். இரு வழக்குகளிலும் பொதுவாக சொன்னால் உலகத்தில் எங்குமே துருவ நிலை எடுப்பது மோசம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட வாதங்களில் சாமானிய மற்றும் மேற்கோள் குறிகளில் அடைத்த அரசியல் அறிவின் பார்ப்பட்ட மலிவான மூதுண்மை உள்ளதில் ஐயமில்லை. இது மிக அடிக்கடி கட்சியின் அவசியமான தேவைகளை புரிந்து கொள்ள சக்தியற்றிருப்பதை மறைக்கிறது. ருஷ்யாவின் சமூக ஜனநாயகவாதிகளிடையே இன்று இருந்து வரும் போர்த்தந்திர கருத்து வேற்றுமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வேலையின் அன்றாட வழக்கமுறையான அம்சத்தை போர்த்தந்திரங்களை பற்றிய புதிய இஸ்கிராவாதங்களில் நாம் காண்பது போன்ற அம்சத்தை தனிச்சிறப்பாக வலியுறுத்துவது தன்னளவில் எந்தவிதமான அபாயத்தையோ போர்த்தந்திர கோஷங்கள் சம்பந்தமாக கருத்து வேற்றுமையையோ தோற்றுவித்திருக்க முடியாது என்பது உண்மை. ஆனால் ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் தீர்மானங்களுடன் மாநாட்டின் தீர்மானங்களை ஒப்பு நோக்கினால் போதும் இந்த கருத்து வேற்றுமை பளிச்சென்று தெரிந்துவிடுகிறது. பிறகு என்ன விஷயம்? முதலாவதாக, இயக்கத்தில் 2 போக்குகள் பற்றியும் துருவ நிலைகளின் தீமை பற்றியும் பொதுவான கருத்தியலான முறையிலே பேசினால் போதாது. குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இயக்கத்தை பீடித்து வரும் நோய் என்ன, தற்சமயம் கட்சிக்கு உண்மையான அரசியல் அபாயமாக உள்ளது என்ன என்று நமக்கு ஸ்தூலமாக தெரிந்திர வேண்டும். இரண்டாவதாக, குறிப்பிட்ட போர்த்தந்திர கோஷங்களால் அல்லது ஒரு கால் குறிப்பிட்ட கோஷங்கள் இல்லாமையால் லாபமடைகிற உண்மையான அரசியல் சக்திகள் எவை என்றும் நமக்கு தெரிந்து தீர வேண்டும். புதிய இஸ்கிராவாதிகள் சொல்வதை கேட்டால் கிளர்ச்சியையும் பிரச்சாரத்தையும் பொருளாதார போராட்டத்தையும் முதலாளித்துவ ஜனநாயகத்தை பற்றிய விமர்சனத்தையும் தூக்கி எறிந்துவிடும் அபாயமும் இராணுவ தயாரிப்புகளிலும் ஆயுதமேந்திய தாக்குதல்களிலும் அதிகாரத்தை கைப்பற்றுதல் முதலியவற்றிலும் மிதமிஞ்சி கவனம் செலுத்தும் அபாயமும் சமூக ஜனநாயகவாத கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது எனும் முடிவுக்கு வருவார்கள். ஆனால் உண்மையிலே சொன்னால் கட்சிக்கு உண்மையான அபாயம் முற்றிலும் வேறான திசையிலிருந்து வருகிறது. இயக்கத்தின் நிலையை கொஞ்சமேனும் தெரிந்து வைத்திருக்கும் எவரும், அதை கவனத்துடனும் சிந்தனைப்பட்டுடனும் பார்த்து கொண்டு வருகிற எவரும் புதிய இஸ்கிராவாதிகளின் பயத்தில் உள்ள நகைக்கத்தக்க அம்சத்தை பார்க்காமல் இருக்க முடியாது. ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் வேலை முழுவதும் ஏற்கனவே திட்டவட்டமான மாறாத உருவத்தை பெற்றுவிட்டுள்ளது. கிளர்ச்சி பிரச்சாரம், முன்னேற்பாடற்ற பொதுக்கூட்டங்கள், துண்டு பிரசுரங்களையும் குறுநூல்களையும் விநியோகித்தல், பொருளாதார போராட்டத்தில் உதவி புரிதல், அந்த போராட்டத்தின் கோஷங்களை ஆதரித்து நிற்பது ஆகியவற்றின் மீது நம் கவனம் நிலை கொண்டிருப்பதை அது உத்தரவாதம் செய்கிறது. 1890களின் மத்தியிலிருந்தே உறுதியாக நிலை பெற்றுவிட்ட இந்த வேலைகளின் பால் 99% நம் கவனத்தையும் சக்தியையும் நேரத்தையும் எப்போதும் விடாமல் செலுத்தி வராத கட்சி கமிட்டியோ, வட்டார கமிட்டியோ, மத்திய பிரதிநிதிகளின் கூட்டமோ, தொழிற்சாலை குழுவோ ஒன்று கூட இல்லை. இயக்கத்தை பற்றி ஏதும் அறிந்திராது இருப்பவர்களுக்குத்தான்
இது தெரியாது. மிகவும் அப்பாவித்தனமான பேர்வழிகள்தாம், ஒன்றுமறியாத பேர்வழிகள்தாம் புதிய இஸ்க்ரா திருப்பிச் சொல்கிற, மிக முக்கியமானது போன்ற தோரணையில் சொல்கிற ஊசி போன உண்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். உண்மை இதுதான். புரட்சி எழுச்சியை சேர்ந்த பணிகள், பொதுவான அரசியல் கோஷங்கள், மக்கள் புரட்சி முழுவதற்கும் தலைமை தாங்குதல் சம்பந்தமாக மிதமிஞ்சிய ஆர்வம் காட்டுவதற்கு மாறாக மிகவும் எடுப்பாக தெரிகிற பிற்பட்ட நிலையைத்தான் இவ்விஷயத்தில் நாம் காட்டுகிறோம். இந்த பிற்பட்ட நிலையே நம்முடைய மிகப்பெரிய பலவீனமாகும். இயக்கத்துக்கு வாய்த்துள்ள உண்மையான அபாயமாகும். அதனால் இந்த இயக்கம் செயலளவில் புரட்சிகரமானதாக இருக்கிறதை விட்டு சொல்லளவில் புரட்சிகரமானதாக இருக்கும் நிலைக்கு இழிந்துவிடக்கூடும். சில இடங்களில் இழிந்தும் வருகிறது. கட்சி வேலைகளை செய்து வரும் நூற்றுக்கணக்கான அமைப்புகள், குழுக்கள், வட்டங்கள் இடையே ஒன்று கூட இன்று புதிய உண்மைகளை கண்டுபிடித்துவிட்ட தோரணையில் புதிய இஸ்க்ராவின் போலி அறிஞர்கள் சொல்லி வரும் அன்றாட வேலைகளை துவக்கத்திலிருந்தே செய்து வராமல் இருந்தது கிடையாது. மறுபுறத்தில் ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சிக்கு ஆற்றித் தீர வேண்டிய பணிகளை புரிந்து கொண்டிருக்கும், அவற்றை செய்ய துவங்கி இருக்கும், ஜார் ஆட்சியை எதிர்க்கும் மக்கள் புரட்சி முழுவதற்கும் தலைமை வகிப்பதின் அவசியத்தை உணர்ந்திருக்கும், அந்நோக்கத்திற்காக திட்டவட்டமான முற்போக்கான கோஷங்களை முன்வைக்க வேண்டியதன் அவசியத்தை, வேறெந்த கோஷங்களையும் முன்வைக்கலாகாது என்கிற அவசியத்தை உணர்ந்திருக்கும் குழுக்களும் வட்டங்களும் அற்ப சொற்பமான சதவீதத்திலேயே இருப்பதை காண்பீர்கள். நம்ப முடியாத அளவுக்கு நாம் முற்போக்கான, உண்மையாகவே புரட்சிகரமான பணிகளிலிருந்து பின்னடைந்திருக்கிறோம். பல வழக்குகளில் அவற்றை பற்றிய உணர்வு கூட நம்மிடையே கிடையாது. இந்த அம்சத்தில் நம்முடைய பிற்பட்ட நிலையின் காரணமாக இங்கு அங்குலமாக புரட்சிகரமான முதலாளித்துவ ஜனநாயகம் பலம் பெற்றிருப்பதையும் நாம் பார்க்க தவறியுள்ளோம். அப்படி இருந்தும் நிகழ்ச்சிகளின் போக்கையும் காலத்தின் தேவைகளையும் பாராதவாறு முதுகை திருப்பி நின்று புதிய இஸ்க்ரா எழுத்தாளர்கள் பழையவற்றை மறக்காதீர்கள், புதியவை உங்களை அடித்து செல்ல விடாதீர்கள் என்று பிடிவாதமாக திருப்பிச் சொல்லி வருகிறார்கள். மாநாட்டின் எல்லா முக்கியமான தீர்மானங்களிலும் மாறாமல் இழையோடி கொண்டிருக்கும் ஆதாரப்பொருள் இதுவே. ஆனால் காங்கிரஸ் தீர்மானங்களில் அதேபோல் மாறாட்டம் இல்லாமல் நீங்கள் படிப்பது இதுதான். பழைய பணியை உறுதிப்படுத்துகிற அதே நேரத்தில் என்றாலும் அதையே வாயில் போட்டு மென்று வருவதோடு நிற்கக்கூடாது. ஏனெனில் அது பழசாகி இருக்கிறது. இலக்கியத்திலும் தீர்மானங்களிலும் அனுபவத்திலும் அது ஏற்கனவே தீர்க்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு விட்டது. நாம் ஒரு புதிய பணியை முன்னிறுத்தி அதன்பால் கவனத்தை ஈர்த்து ஒரு புதிய கோஷத்தை கொடுக்கிறோம். உண்மையிலேயே புரட்சிகரமானவர்களாகியுள்ள சமூக ஜனநாயகவாதிகள் அதை செயலில் சாதிக்க உடனடியாக வேலையில் இறங்குமாறு கோருகிறோம் என்று. சமூக ஜனநாயகவாத போர்த்தந்திரங்களில் உள்ள இரண்டு போக்குகள் பற்றிய பிரச்சனையில் உண்மையில் உள்ள விவகாரம் இதுதான். புரட்சி காலம் புதிய பணிகளை முன்வைத்துள்ளது. முற்றாக கண்ணிழந்தவர்கள்தான் அவற்றை பார்க்காமல் இருக்க முடியும். சில சமூக ஜனநாயகவாதிகள் இந்த பணிகளை தயக்கமின்றி அங்கீகரித்து நிகழ்ச்சி நிலையில் போட்டு அறிவிக்கிறதாவது, ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சியை தாமதப்படுத்தக்கூடாது, அதற்கு உங்களை உடனடியாக வலுவாக தயார்படுத்தி கொள்ளுங்கள், நிர்ணயமான வெற்றிக்கு அது இன்றியமையாதது என்பதை நினைவில் நிறுத்துங்கள், குடியரசு, தற்காலிக அரசாங்கம், பாட்டாளி வர்க்கத்தின் விவசாய மக்களின் புரட்சிகரமான ஜனநாயக சர்வாதிகாரம் ஆகியவற்றை கோரும் கோஷங்களை முன்னிறுத்துங்கள் என்று. ஆனால் மற்ற சமூக ஜனநாயகவாதிகள் பின்னடைகிறார்கள். அதே இடத்தில் நின்று விடுகிறார்கள். கோஷங்கள் கொடுப்பதற்கு பதிலாக முகவுரைகள் எழுதுகிறார்கள். பழையவற்றை உறுதிப்படுத்தியவாறே புதியவற்றை காட்டுவதற்கு பதிலாக அவர்கள் பழையவற்றை சளிப்பூட்டும் வகையில் நெடுநேரமாக அசை போட்டு கொண்டிருக்கிறார்கள். புதியவற்றை பார்க்காமல் இருப்பதற்கு சாக்குகளை புனைந்து வருகிறார்கள். நிர்ணயமான வெற்றிக்குரிய நிலைமைகளை நிர்ணயிக்கவோ முழு வெற்றியை சாதித்து கொள்வதற்கு பொருத்தமான கோஷங்களை முன்னிறுத்தவோ சக்தியற்றிருக்கிறார்கள். இந்த வால்பிடிக்கும் போக்கின் அரசியல் விளைவு நம் எதிரே நிற்கிறது. ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் பெரும்பான்மையினருக்கும் புரட்சிகரமான முதலாளித்துவ ஜனநாயகவாதத்துக்கும் இடையே நெருங்குதல் இருப்பதாக சொல்லும் கட்டுக்கதை எந்த ஓர் அரசியல் உண்மையாலும் உறுதிப்படாமல், போல்ஷிவிக்குகளின் எந்த ஒரு முக்கியமான தீர்மானத்தாலும் உறுதிப்படுத்தப்படாமல், ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் மூன்றாவது காங்கிரஸின் எந்த ஓர் ஆவணத்தாலும் உறுதிப்படுத்தப்படாமல் கட்டுக்கதையாகவே நிற்கிறது. மறுபுறத்தில் ஒஷோபஸ்தேனியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சந்தர்ப்பவாத முடியரசு போக்கான முதலாளி வர்க்கத்தினர், புதிய இஸ்க்ரா குழுவினர் ஆதரித்து பேசுகிற
கோட்பாட்டுக்குரிய போக்குகளை நெடுங்காலமாகவே வரவேற்று வந்துள்ளனர். இன்று அவற்றை செயல்படுத்துவதற்கு தங்களுடைய சக்தியையும் ஈந்து வருகின்றனர். அவர்களுடைய கவர்ச்சி சொற்களையும் கருத்துக்களையும் தத்து எடுத்து கொண்டு வருகிறார்கள். இவை இரகசிய முறைகளையும் கலகங்களையும் எதிர்க்கின்றன. புரட்சியின் செயல்முறை அம்சத்தை மிகைப்படுத்துவதை எதிர்க்கின்றன. ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சி கோஷத்தை வெளிப்படையாக பிரகடனப்படுத்துவதை எதிர்க்கின்றன. மிக தீவிரமான கோரிக்கைகளின் புரட்சிவாதத்தையும் மற்றவற்றையும் எதிர்க்கின்றன. மற்றும் காக்கசஸிலுள்ள மென்ஷிவிக் சமூக ஜனநாயகவாதிகளின் முழு மாநாடு போட்டுள்ள தீர்மானமும் புதிய இஸ்க்ரா ஆசிரியர்கள் அதற்கு அளித்துள்ள ஆதரவும் விவகாரம் முழுவதற்கும் அரசியல் ரீதியிலே பிழைக்கிடமற்ற வழியில் முடிவு காட்டுகின்றன. புரட்சிகரமான ஜனநாயக சர்வாதிகாரத்தில் பாட்டாளி வர்க்கம் பங்கு கொள்ளும் பட்சத்தில் முதலாளி வர்க்கம் பின்வாங்க நேரிட்டால் என்ன ஆகும் என்று இது விவகாரத்தை இரத்தின சுருக்கமாக சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினரின் தொங்கு சதையாக மாற்றி பூச்சும் பொட்டும் இட்டு முடிக்கிறது. அதன் வழியாக புதிய இஸ்க்ராவின் வால் பிடிக்கும் போக்கின் அரசியல் குறிப்பொருள் செயலளவில் நிரூபிக்கப்படுகிறது. யாரோ ஒரு நபர் போகிற போக்கில் கூறிய கருத்துரையினால் அல்ல, ஒரு முழுமையான போக்கு குறிப்பாக அங்கீகரித்துள்ள தீர்மானத்தின் மூலமாக. இந்த உண்மைகளை பற்றி சிந்திக்கிறவர்கள் சமூக ஜனநாயக இயக்கத்தில் இரண்டு தரப்பினரும் இரண்டு போக்குகளும் இருப்பதாக வழக்கமாக குறிப்பிடுவதின் உண்மையான குறிப்பொருளை புரிந்து கொள்வார்கள். இந்த போக்குகளை பெரிய அளவில் பயில்வதற்கு பெர்ஸ்டன்டைன்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே வழியிலேதான் பெர்ஸ்டன்டைன்வாதிகள் நம் காது செவிடுபட கூறி வருகிறார்கள். தாங்கள் தம் பாட்டாளி வர்க்கத்தின் உண்மையான தேவைகளை புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று. தாங்கள்தாம் அதன் சக்திகளை திரட்டி வளர்க்கும் பணியையும் வேலை முழுவதையும் ஆழப்படுத்தும் பணியையும் ஒரு புதிய சமுதாயத்துக்குரிய அம்சங்களை தயாரிக்கும் பணியையும் கிளர்ச்சி பிரச்சார பணியையும் புரிந்து கொண்டிருப்பவர்கள் என்று. பெர்ஸ்டன்டைன் சொல்கிறார், உள்ளதை அப்படியே மனம் விட்டு அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் என்று. இதன் வழியே இறுதி குறிக்கோள் ஏதும் இல்லாத இயக்கத்தை அவர் புனிதப்படுத்துகிறார். தற்காப்பு போர்த்தந்திரங்களை மட்டும் புனிதப்படுத்துகிறார். முதலாளி வர்க்கம் பின்வாங்க நேரிட்டால் என்னாவது என்று பயப்படும் போர்த்தந்திரங்களை பிரச்சாரம் செய்கிறார். எனவே புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதிகளின் ஜாக்கோபின் வாதத்தை எதிர்த்தும் தொழிலாளர்களின் முன்முயற்சி முதலியவற்றை புரிந்து கொள்ள தவறுகிற நூலாசிரியர்களை எதிர்த்தும் பெர்ஸ்டன்டைன்வாதிகள் கூக்குரலிட்டனர். உண்மை என்னவென்றால் புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதிகள் அன்றாட வேலையை, சின்ன வேலையை, சக்திகளை திரட்டுவது முதலான வேலையை கைவிடுவது பற்றி சிந்தித்தது கூட கிடையாது. இதை எல்லோரும் அறிவார்கள். அவர்கள் கோரியதெல்லாம் இதுதான். இறுதி குறிக்கோள் பற்றிய தெளிவான அறிவு வேண்டும். புரட்சிகரமான பணிகளை தெளிவாக முன்வைத்தல் வேண்டும் என்று. அவர்கள் அரைப்பாட்டாளி நிலையுள்ள மக்கள் பகுதியையும் அரை சிறு முதலாளித்துவ நிலையிலுள்ள மக்கள் பகுதியையும் பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சி தரத்துக்கு உயர்த்த விரும்பினர். முதலாளி வர்க்கம் பின்வாங்கினால் என்னாவது என்பது போன்ற சந்தர்ப்பவாத யோசனைகளின் தரத்துக்கு புரட்சி தரத்தை தாழ்த்த அல்ல. கட்சியின் அறிவுஜீவி வழிபட்ட சந்தர்ப்பவாத பிரிவுக்கும் பாட்டாளி வர்க்க புரட்சிகரமான பிரிவுக்கும் இடையேயுள்ள பிளவை ஒரு கால் வெல்ல துணிவோமா எனும் கேள்வி மிகவும் எடுப்பாக வெளியிடுகிறது. நாம் வெற்றி பெறுவது அனுமதிக்கத்தக்கதா? நாம் வெற்றி பெறுவது அபாயகரமானதாய் இராதா? நாம் வெற்றி பெற வேண்டுமா? முதற் பார்வைக்கு இக்கேள்வி மிகவும் விந்தையாக தெரியும். என்றாலும் அதை எழுப்பினார்கள். எழுப்பி தீர வேண்டியதாய் இருந்தது. காரணம், சந்தர்ப்பவாதிகள் வெற்றியை கண்டு பயந்தார்கள். பாட்டாளி வர்க்கத்தை பயங்காட்டி வெற்றியிலிருந்து விரட்ட பார்த்தனர். வெற்றியினால் சங்கடம் ஏற்படும் என்று ஆருடம் சொல்லி வெற்றிக்கு பாடுபடுமாறு நேர்பட கோரும் கோஷங்களை கேலி செய்தனர். அறிவுஜீவி வழிபட்ட சந்தர்ப்பவாத போக்கு, பாட்டாளி வர்க்க வழிபட்ட புரட்சிகரமான போக்கு என்றிருக்கும் இதே அடிப்படையான பிளவு நம்மிடையேயும் உள்ளது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான வேற்றுமை உண்டு. இங்கே நம் எதிரே இருப்பது ஜனநாயக புரட்சி பற்றிய பிரச்சனை, சோசியலிச புரட்சி பற்றிய பிரச்சனை அல்ல. முதற் பார்வைக்கு விந்தையாக தெரியும் வெல்ல துணிவோமா என்னும் கேள்வி நம்மிடையேயும் எழுப்பப்பட்டிருக்கிறது. மார்த்தீனவ் தம்முடைய 2 சர்வாதிகார முறைகள் என்னும் குறுநூலில் இக்கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நாம் புரட்சி எழுச்சிக்கு நல்ல முறையிலே தயாரிப்பு செய்து வெற்றிகரமாக நடத்தி முடித்தால் கொடிய துரதிருஷ்டம் ஏற்படும் என்று அதில் ஆருடம் சொல்கிறார். தற்காலிக புரட்சி அரசாங்கம் பற்றிய புதிய இஸ்க்ரா இலக்கியம் முழுவதிலும் இக்கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் முதலாளித்துவ சந்தர்ப்பவாத அரசாங்கத்தில் மில்லிரன் கலந்து கொண்டதை சிறு முதலாளித்துவ புரட்சிகரமான அரசாங்கத்தில்
வர்லேன் கலந்து கொண்டதோடு ஒப்பிடுவதில் விடாப்புடியான ஆனால் வீணான முயற்சிகளில் விடாமல் ஈடுபட்டிருந்தனர். முதலாளி வர்க்கம் பின்வாங்கினால் என்னாவது எனும் தீர்மானத்தில் இது உருக்கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக, இப்போது கவுட்ஸ்கி நையாண்டி பண்ண முயற்சித்து தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை பற்றிய தம்முடைய சர்ச்சை கரடியை கொள்வதற்கு முன்பே இறைச்சியை பங்கிட்டு கொள்வது போலிருக்கிறது என்று சொல்கிற போதிலும் அந்த நையாண்டி நிரூபிக்கிறது இதுதான். வெறுமே காது வழியே அறிந்த ஒன்றை பற்றி பேசினால் திறமையுள்ள புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதிகள் கூட தவறு செய்ய நேரிடும். ஜெர்மன் சமூக ஜனநாயகவாதம் அப்படியொன்றும் தன்னுடைய கரடியை கொள்ளும் நிலையை, சோசியலிச புரட்சியை நடத்தி முடிக்கும் நிலையை எட்டிவிடவில்லை என்ற போதிலும் கோட்பாடுகள், நடைமுறை அரசியல் ஆகியவற்றின் பார்வை நிலையிலிருந்து பார்க்கும்போது நாம் கரடியை வெல்ல துணிவோமா என்கிற சர்ச்சை மாபெரும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ருஷ்ய சமூக ஜனநாயகவாதிகள் தங்களுடைய கரடியை கொல்ல முடிகிற நிலையை, ஜனநாயக புரட்சியை நடத்தி முடிக்கும் நிலையை இன்னும் எட்டிவிடவில்லை என்ற போதிலும் அதை நாம் கொல்ல துணிவோமா என்கிற பிரச்சனை ருஷ்யாவின் எதிர்காலம் முழுவதற்கும், ருஷ்ய சமூக ஜனநாயகவாதத்தின் எதிர்காலம் முழுவதற்கும் மிகவும் முக்கியமாகும். வெல்ல துணிவு நமக்கும் உண்டு என்கிற உறுதி இல்லாவிட்டால் போர்ப்படையை வலுவுடன் வெற்றிகரமாக திரட்டி தலைமை வகித்து செலுத்த முடியாது. நம்முடைய பழைய பொருளாதாரவாதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் கூட தம்முடைய எதிராளிகள் சதி வேலைக்காரர்கள், ஜக்கோபின்கள் என்றும் ரபேச்சியே தேலோ குறிப்பாக இதழ் 10ஐயும் 2வது காங்கிரஸில் வேலை திட்டம் பற்றிய விவாதத்தில் மார்த்தீனவ் ஆற்றிய உரையையும் பார்க்க, அரசியலில் இறங்குவதினால் அவர்கள் மக்களிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும், தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் அடிப்படைகளை பார்க்க தவறுகிறார்கள் என்றும், தொழிலாளிகளின் முன்முயற்சியை புறக்கணிக்கிறார்கள் என்றும் மற்றபடியும் கூச்சலிட்டனர். உண்மை என்னவென்றால், தொழிலாளர் முன்முயற்சியின் ஆதரவாளர்களாகிய இவர்கள் சந்தர்ப்பவாத போக்கான அறிவுஜீவிகளே. இவர்கள் பாட்டாளி வர்க்கத்தின் பணிகளை பற்றிய தங்களுடைய குறுகிய சிறு முதலாளி பாணியிலான தன்னல கருத்தோட்டத்தை தொழிலாளிகளின் மீது சுமத்த முயன்றனர். உண்மை என்னவென்றால், பொருளாதாரவாதத்தின் எதிராளிகள் சமூக ஜனநாயக வேலையின் எந்த அம்சத்தையும் புறக்கணிக்கவோ பின்னணியில் தள்ளிவிடவோ கிடையாது. பொருளாதார போராட்டத்தையும் சிறிதேனும் மறக்க கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் அவசியமான உடனடியான அரசியல் பணிகளை முழு பரப்பளவில் முன்வைக்க முடிந்தது. அதன் வழியே மிதவாத முதலாளித்துவ பொருளாதாரவாதத்தை தொங்கு சதையாக தொழிலாளர் கட்சியை உருமாற்றுவதை எதிர்த்தார்கள். இதை பழைய இஸ்கிராவிலிருந்து எவரும் கண்டுகொள்ள முடியும். அரசியலானது பொருளாதாரத்தை ஆதாரமாக கொண்டது என்று பொருளாதாரவாதிகள் மனப்பாடமாக கற்றுக்கொண்டு அரசியல் போராட்டத்தை பொருளாதார போராட்டத்தின் தரத்துக்கு தாழ்த்த வேண்டும் என்பதே அதன் பொருள் என்று புரிந்து கொண்டார்கள். பொருளாதார சாரம்சத்தில் ஜனநாயக புரட்சி என்பது முதலாளித்துவ புரட்சியே என்று புதிய இஸ்கிராவாதிகள் மனப்பாடமாக கற்றுக்கொண்டு முதலாளித்துவ நிதானத்தின் தரத்துக்கு அதற்கு மேல் போனால் முதலாளித்துவ வர்க்கம் பின்வாங்கி விடுமாம். பாட்டாளி வர்க்கத்தின் ஜனநாயக குறிக்கோள்களை தாழ்த்த வேண்டும் என்பதே அதன் பொருள் என்று புரிந்து கொண்டார்கள். தங்கள் வேலையை ஆழப்படுத்துவதாக சாக்கு சொல்லி தொழிலாளிகளின் முன்முயற்சியை எழுப்பிவிட்டு ஒரு சுத்தமான வர்க்க கொள்கையை பின்பற்றுவதாக சாக்கு சொல்லி யதார்த்தத்தில் பொருளாதாரவாதிகள் தொழிலாளி வர்க்கத்தை மிதவாத முதலாளித்துவ அரசியல்வாதிகளின் கையில் ஒப்படைத்து வந்தார்கள். அதாவது புறநிலையில் இதே குறிப்பொருள் உள்ள பாதையில் கட்சியை நடத்தி சென்றனர். இதே சாக்குகளை சொல்லி புதிய இஸ்கிராவாதிகள் ஜனநாயக புரட்சியில் உள்ள பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை முதலாளி வர்க்கத்திற்கு யதார்த்தத்தில் காட்டி கொடுத்து வருகின்றனர். அதாவது புறநிலையில் இதே போன்ற குறிப்பொருள் உள்ள பாதையில் கட்சியை நடத்தி செல்கின்றனர். அரசியல் போராட்டத்தில் தலைமை வகிப்பது சமூக ஜனநாயகவாதிகளின் வேலையல்ல, முறையாக சொன்னால் அது மிதவாதிகளின் வேலைதான் என்று பொருளாதாரவாதிகள் நினைத்தனர். ஜனநாயக புரட்சியை செயல் ஊக்கத்துடன் நடத்துவது சமூக ஜனநாயகவாதியின் வேலையல்ல, முறையாக சொன்னால் அது ஜனநாயக போக்குள்ள முதலாளி வர்க்கத்தினரின் வேலையே என்று புதிய இஸ்கிராவாதிகள் நினைக்கின்றனர். ஏனெனில் பாட்டாளி வர்க்கத்தின் வழிகாட்டுதலும் தலைமை பங்கு செலுத்துதலும் புரட்சியின் வீச்சை குறைத்துவிடும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். சுருங்கச் சொன்னால் புதிய இஸ்கிராவாதிகள் பொருளாதாரவாதத்தை காப்பியடிப்பவர்களே. கட்சியின் 2ஆம் காங்கிரஸின் அவர்கள் தோன்றிய வழியிலும் சரி,
ஜனநாயக புரட்சியில் பாட்டாளி வர்க்கத்தின் போர்த்தந்திர பணிகளை அவர்கள் இன்று முன்வைக்கும் முறையிலும் சரி, அவர்களும் கூட கட்சியின் அறிவுஜீவி வழிபட்ட சந்தர்ப்பவாத பிரிவாக உள்ளனர். நிறுவன ஒழுங்கமைப்பில் அவர்கள் அறிவுஜீவி அராஜகவாதத்தின் பார்ப்பட்ட தனிநபர் வாதத்துடன் அரங்கில் தோன்றி சீர்குலைவு தொடர் நிகழ்வு போக்கு என்கிறதில் போய் முடிந்தார்கள். மாநாட்டில் நிறைவேற்றிய விதிகளில் கட்சியின் இலக்கிய பணியை கட்சி அமைப்பிலிருந்து பிரித்துவிட்டனர். நேரடியாக அல்லாமல் நடைமுறையில் 4 கட்டங்களை கொண்ட தேர்தல் முறையை ஏற்படுத்தினர். ஜனநாயக பிரதிநிதித்துவத்துக்கு பதிலாக போனபார்ட் வகைப்பட்ட பொதுக்கருத்து அறிவிப்பு முறையை ஏற்படுத்தினர். கடைசியாக பகுதிக்கும் முழுமைக்கும் இடையே உடன்பாடுகள் எனும் கோட்பாட்டை ஏற்படுத்தினர். கட்சி போர்த்தந்திரங்களில் இதே சரிவு பலகையில் சரிந்தனர். ஜெம்ஸ்துவோ இயக்கத்திற்கான திட்டத்தில் ஜெம்ஸ்துவோ உறுப்பினர்களுக்கு உரைகள் நிகழ்த்துவது மிகவும் உயர்தர வகையைச் சேர்ந்த ஆர்ப்பாட்டம் என்று கூறினர். அரசியல் அரங்கில் அரசாங்கம், முதலாளித்துவ ஜனநாயகவாதம் என்று 2 செயலூக்கமுள்ள அரசியல் சக்திகளைத்தான் ஜனவரி 9 வரவிருக்கும் காலத்தில் கண்டார்கள். நேரடியான நடைமுறை கோஷத்துக்கு பதிலாக தன்னைத்தானே ஆயுதமேந்துவதில் ஆர்வத்தை உணர வேண்டும் என்று அறைகூவல் விடுத்து மக்களை ஆயுதமேந்த செய்யும் அவசர பணியை மேலும் பொருளாளமுள்ளதாக செய்தார்கள். தங்களுடைய அதிகாரப்பூர்வமான தீர்மானங்களில் ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சியோடும் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுவதோடும் புரட்சிகர ஜனநாயக சர்வாதிகாரத்தோடும் சம்பந்தப்பட்ட பணிகளை உருத்திருத்து வீரியமற்றதாக செய்துள்ளனர். முதலாளி வர்க்கம் பின்வாங்கினால் என்னாவது? கடைசியாக வந்துள்ள அவர்கள் தீர்மானத்தின் இந்த இறுதி ஸ்வரம் அவர்களின் பாதை கட்சியை எங்கே கொண்டு போய் விடுகிறது எனும் பிரச்சனையை தெளிவாக்குகிறது. ருஷ்யாவில் ஜனநாயக புரட்சி சமுதாய பொருளாதார சாராம்சத்தில் முதலாளித்துவ புரட்சியே ஆகும். இந்த சரியான மார்க்சிய கருத்துரையை வெறுமே திருப்பிச் சொன்னால் மட்டும் போதாது. அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக அரசியல் கோஷங்களோடு பொருத்தி செயல்படுத்த வேண்டும். பொதுவாகவே தற்கால, அதாவது முதலாளித்துவ உற்பத்தி உறவுகளின் அடிப்படையில் அமைந்த அரசியல் சுதந்திரம் அனைத்தும் முதலாளி வர்க்கத்தன்மையுள்ள சுதந்திரமே ஆகும். சுதந்திர கோரிக்கை முதலாளி வர்க்கத்தின் நலன்களையே முதன்மையாக வெளியிடுகிறது. அதன் பிரதிநிதிகள்தாம் இக்கோரிக்கையை முதலில் எழுப்பினர். அதன் ஆதரவாளர்கள்தாம் பெற்ற சுதந்திரத்தை எஜமானர்களாகவே எங்கும் பயன்படுத்தினர். முதலாளித்துவ பண்புப்படி மிதவாத நுண்ணிய வரம்புகளுக்குள் அதை சுருக்கினர். அமைதியான காலங்களில் புரட்சிகரமான பாட்டாளி வர்க்கத்தை மிகவும் சூழ்ச்சித்திரத்துடன் நசுக்குமுறையுடன் அதை பிணைத்தனர். புயல் வீசும் காலங்களில் காட்டுமிராண்டித்தனமான நசுக்குமுறையுடன் அதை பிணைத்தனர். என்ற போதிலும் இதிலிருந்து சுதந்திரத்திற்கான போராட்டத்தை மறுக்க வேண்டும் அல்லது இழித்து பேச வேண்டும் என்று கலகக்கார நாரோத்னிக்களும் அராஜகவாதிகளும் பொருளாதாரவாதிகளும் மட்டுமே முடிவுக்கு வர முடியும். இந்த அறிவுஜீவி போக்கான குறுகிய சிறு முதலாளித்துவ போக்கான போதனைகளை பாட்டாளி வர்க்கத்தின் மீது கொஞ்ச காலத்துக்குத்தான் அதன் சித்தாந்தத்துக்கு எதிராக சுமத்த முடிந்தது. அரசியல் சுதந்திரம் தனக்கு தேவை, மற்ற அனைவரையும் விட தனக்கு தேவை என்று எப்போதுமே பாட்டாளி வர்க்கம் உள்ளியல்பாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. முதலாளி வர்க்கத்தை பலப்படுத்தி ஒழுங்கமைப்பதே அந்த சுதந்திரத்தின் உடனடி விளைவாக இருந்த போதிலும் கூட வர்க்க போராட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக தன் விமோசனத்தை தேடிக்கொள்ளலாம் என்று பாட்டாளி வர்க்கம் எதிர்பார்க்கவில்லை. வர்க்க போராட்டத்தை வளர்ப்பதன் மூலமாகத்தான் அதன் செயற்பரப்பையும் உணர்வையும் ஒழுங்கமைப்பையும் மனோதிடத்தையும் விரிவாக்குவதன் மூலமாகத்தான் தன்னுடைய விமோசனத்தை தேடிக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறது. அரசியல் போராட்டத்தின் பணிகளை இழித்து பேசுகிறவன் சமூக ஜனநாயகவாதியை மக்களின் போராட்ட வீரனாக இருப்பதை விட்டு ஒரு தொழிற்சங்க செயலாளனாக மாற்றிவிடுகிறான். ஜனநாயக முதலாளித்துவ புரட்சியில் பாட்டாளி வர்க்கத்தின் பணிகளை இழித்து பேசுகிறவன் சமூக ஜனநாயகவாதிகளை மக்கள் புரட்சிக்கு தலைவனாக இருப்பதை விட்டு ஒரு சுயேட்சையான தொழிற்சங்க தலைவனாக மாற்றிவிடுகிறான். ஆம், மக்கள் புரட்சி, மக்கள் என்னும் சொல்லை முதலாளித்துவ ஜனநாயகவாதம் கேடாக பயன்படுத்துவதை சமூக ஜனநாயகவாதம் முழு உரிமையுடன் எதிர்த்து போராடியிருக்கிறது, தொடர்ந்து போராடி வருகிறது. மக்களுக்குள்ளே இருக்கும் வர்க்க பகைமைகளை புரிந்து கொள்ள தவறுவதை மறைப்பதற்கு இச்சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று அது கோருகிறது. பாட்டாளி வர்க்கத்தின் கட்சிக்கு முழுமையான வர்க்க சுதந்திரம் இருக்க வேண்டியதின் அவசியத்தை அது கண்டிப்புடன் வலியுறுத்துகிறது. ஆனால் முன்னேறிய வர்க்கம் தனக்குள்ளே அடைபட்டு போவதற்காகவோ குறுகிய வரம்புகளுக்குள் கட்டுண்டு விடுவதற்காகவோ உலகத்தின் பொருளாதார
ஆட்சியாளர்கள் பின்வாங்கி விடுவார்களே என்று பயப்பட்டு தன்னுடைய நடவடிக்கையை வீரியமற்றதாக செய்வதற்காகவோ மக்களை அது வர்க்கங்களாக பிரிக்கவில்லை. இடைத்தர வர்க்கங்களின் அரைமனதான தன்மையோ ஊசலாட்டமோ மன உறுதியின்மையோ அறவே இல்லாத இந்த முன்னேறிய வர்க்கம் மக்கள் முழுவதின் லட்சியத்திற்காக, மக்கள் முழுவதற்கும் தலைவனாக, மேலும் அதிகமான வடுவுடனும் ஆர்வத்துடனும் போராட வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு பிரிக்கிறது. அதைத்தான் இன்றைய புதிய இஸ்க்ராவாதிகள் அடிக்கடி புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். இந்த ஆசாமிகள் ஜனநாயக புரட்சியில் செயலூக்கமுள்ள அரசியல் கோஷங்கள் கொடுப்பதற்கு பதிலாக வெறுமே வர்க்கம் என்கிற சொல்லை எல்லா வேற்றுமை உருபுகளிலும் பால் பாகுபாடுகளிலும் ஏட்டுப்புலமையுடன் திருப்பிச் சொல்கிறார்கள். ஜனநாயக புரட்சி முதலாளித்துவ தன்மை உடையது. பொது மறு விநியோகம் அல்லது நிலமும் சுதந்திரமும் என்னும் கோஷம் மீதியுண்டு கிடக்கிற போதிலும், அறியாமையில் மூழ்கியிருக்கிற போதிலும், ஒளி வேண்டும், இன்பம் வேண்டும் என்று பேரார்வத்துடன் விரும்பும் விவசாயி மக்களின் இந்த மிக பரவலான கோஷம் ஒரு முதலாளித்துவ கோஷமாகும். ஆனால் முதலாளித்துவ சுதந்திரம், முதலாளித்துவ முன்னேற்றம் என்னும் பாதையை தவிர பாட்டாளி வர்க்கத்தின் விவசாயி மக்களின் உண்மையான சுதந்திரத்திற்கு வேறு பாதை கிடையாது, இருக்கவும் முடியாது என்பதை மார்க்சியவாதிகளாகிய நாம் அறிய வேண்டும். சோசியலிசத்தை மேலும் நெருங்கி வரச் செய்வதற்கு முழுமையான அரசியல் சுதந்திரம் தவிர, ஒரு ஜனநாயக குடியரசு தவிர, பாட்டாளி வர்க்கத்தின் விவசாய மக்களின் புரட்சிகரமான ஜனநாயக சர்வாதிகாரம் தவிர வேறு எந்த சாதனமும் தற்காலத்தில் கிடையாது, இருக்கவும் முடியாது என்பதை நாம் மறக்கக்கூடாது. முன்னேறிய புரட்சிகரமான எந்த வில்லங்கமும் ஐயமும் இல்லாத, பின்னோக்கி பார்க்காத புரட்சிகரமான ஒரே வர்க்கத்தின் பிரதிநிதிகள் என்கிற முறையில் ஜனநாயக புரட்சியின் பணிகளை முடிந்தவரை விரிவாகவும் தைரியமாகவும் உச்சபட்சமான முன்முயற்சியுடனும் மக்கள் அனைத்துக்கும் முன்வைக்க வேண்டும். இந்த பணிகளை இழுத்து பேசுவது தத்துவார்த்த ரீதியில் மார்க்சியத்தை கொச்சையாக்குவதாகவே அர்த்தம். குறுகிய சிறு முதலாளித்துவ பாணியில் உருக்குலைப்பதாகவே அர்த்தம். நடைமுறை அரசியலில் பார்க்கும்போது புரட்சி இலக்கியத்தை முதலாளி வர்க்கத்தின் கையில் கொடுப்பதாகத்தான் அர்த்தம். இந்த வர்க்கம் புரட்சியை முரணின்றி நிறைவேற்றி வைக்கும் பணியிலிருந்து தவிர்க்க முடியாதபடி பின்வாங்கும். புரட்சி முழு வெற்றி பெறுவதற்கான பாதையில் உள்ள கஷ்டங்கள் மிகப்பெரியவை. பாட்டாளி வர்க்கத்தின் பிரதிநிதிகள் தங்கள் சக்திக்குட்பதனைத்தையும் செய்து பார்க்கும் பிற்போக்கின் எதிர்ப்பாலும் முதலாளி வர்க்கத்தின் துரோகத்தாலும் மக்களின் அறியாமையினாலும் அவர்களின் முயற்சிகள் தோற்றுவிடுமானால் அதற்காக யாரும் அவர்களை பழிக்க முடியாது. ஆனால் சமூக ஜனநாயகவாதம் வெற்றி கண்டு பயப்படுவதின் காரணமாக, முதலாளி வர்க்கம் பின்வாங்கினால் என்னாவது எனும் எண்ணத்தினால் தூண்டப்படுவதின் காரணமாக, ஜனநாயக புரட்சியின் புரட்சிகரமான ஆற்றலை வெட்டி குறைக்குமானால், புரட்சிகரமான ஆர்வத்தை தணிக்குமானால் அதை எல்லோரும், குறிப்பாக வர்க்க உணர்வுள்ள பாட்டாளி வர்க்கம் கண்டிப்பார்கள். புரட்சிகள் வரலாற்றின் உந்து சக்திகள் என்று கூறினார் மார்க்ஸ். புரட்சிகள் ஒடுக்கப்படும் மக்களின், சுரண்டப்படும் மக்களின் விழாக்களாகும். புரட்சி காலத்தை போல் வேறெந்த காலத்திலும் திரளான மக்கள் ஒரு புதிய சமுதாய அமைப்பின் படைப்பாளிகளாக அத்தனை செயலாற்றலுடன் முன்வரக்கூடிய நிலையில் இல்லை. இப்படிப்பட்ட காலங்களில் மக்கள் அதிசயங்களை செய்து காட்ட முடியும். படிப்படியான முன்னேற்றம் எனும் குறுகிய சிறு முதலாளித்துவ பாணியில் அமைந்த அளவுகோல் படி பார்க்கும்போது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் புரட்சிகரமான கட்சிகளின் தலைவர்களும் கூட தம்முடைய குறிக்கோள்களை மேலும் விரிவாகவும் தைரியமாகவும் முன்னுக்கு கொண்டு வருவது அவசியம். அப்படி செய்தால்தான் அவர்களின் கோஷங்கள் எப்போதும் மக்களின் புரட்சிகரமான முன்முயற்சியின் முன்னே சென்றபடி இருக்கும். கலங்கரை விளக்கமாக பயன்படும். நம்முடைய ஜனநாயக சோசியலிச லட்சியத்தை ஒளிமயமான முழுமையான வடிவத்தில் மக்களுக்கு காட்டும். முழுமையான சந்தேகமற்ற நிர்ணயமான வெற்றிக்கு மிகவும் குறுகலான, மிகவும் நேரடியான பாதையை காட்டும். புரட்சிக்கும் நேரடி பாதைக்கும் பயந்து சமரசத்திற்கான சுற்றுவழி பாதைகளை புனையும் வேலையை புஷ்பபஸ்தேனிய முதலாளி வர்க்கத்தின் சந்தர்ப்பவாதிகளுக்கு விட்டுவிடுவோம். அப்படிப்பட்ட பாதைகளில் நாம் இழுத்து செல்லப்பட பலவந்தமாக நிர்பந்திக்கப்பட்டால் அற்பமான அன்றாட வேலையிலும் கூட நாம் நமது கடமையை ஆற்ற முடியும். ஆனால் முதலில் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வது ஈவிரக்கமற்ற போராட்டத்தில் தீர்மானிக்கப்படட்டும். நேரடியான நிர்ணயமான பாதைக்காக ஓர் ஈவிரக்கமற்ற தியாகமயமான போராட்டத்தை நடத்துவதற்கு மக்களின் விழாக்கால ஊக்கத்தையும் புரட்சி ஆர்வத்தையும் பயன்படுத்தாவிட்டால் நாம் துரோகிகளாகவும் புரட்சியை காட்டி கொடுக்கிறவர்களாகவும்
முதலாளித்துவ சந்தர்ப்பவாதிகள் எதிர்கால பிற்போக்கை பற்றி பேடித்தனமான பயத்துடன் எண்ணி பார்த்து கொண்டு இருக்கட்டும். பிற்போக்கு பயங்கரமாக நடந்து கொள்ளும் முதலாளி வர்க்கம் பின்வாங்கக்கூடும் என்கிற எண்ணத்தால் தொழிலாளிகள் பயமடையாது. பேரம் செய்து கொள்ளலாம் என்று தொழிலாளிகள் எதிர்பார்க்கவில்லை. அற்பமான சலுகைகளையும் கேட்கவில்லை. பிற்போக்கு சக்திகளை ஈவிரக்கமின்றி நசுக்கும் திசையில், அதாவது பாட்டாளி வர்க்கத்தின் விவசாய மக்களின் புரட்சிகர ஜனநாயக சர்வாதிகாரத்தை ஏற்படுத்தும் திசையில் அவர்கள் முயன்று வருகிறார்கள். சுரண்டுபவர்கள் தொழிலாளி வர்க்கத்தின் இரத்தத்தை துன்பமிக்க முறையில் நெடிதாகவும் திடமாகவும் உறிஞ்சி வருவதை குறிக்கும் மிதவாத முன்னேற்றம் எனும் அமைதியான கடற்பயணத்தின் போது கட்சி என்னும் கப்பலுக்கு இருக்கும் அபாயங்களை விட புயல் சூழ்ந்த காலங்களில் அபாயங்கள் அதிகமாகும் என்பது உண்மையே. அதிதீவிரமான எதிர்க்கட்சியின் பணிகளை விட அல்லது முற்றிலும் நாடாளுமன்ற வகைப்பட்ட போராட்டத்தின் பணிகளை விட புரட்சிகர ஜனநாயக சர்வாதிகார முறையின் பணிகள் எவ்வளவோ கஷ்டமானவையாகும், சிக்கலுக்குள்ளவையாகும் என்பதும் உண்மையே. ஆனால் இன்றைய புரட்சிகரமான நிலைமையில் அமைதியான பயணத்தையும் பத்திரமான எதிர்க்கட்சி போக்கையும் உணர்வுபூர்வமாக விரும்பி தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியவர்கள் சமூக ஜனநாயக வேலையை கொஞ்ச காலத்துக்கு கைவிடுவது நல்லது. புரட்சி நடந்து முடிகிறவதை காத்திருப்பது நல்லது. விழா நாட்கள் முடிகிறவதை காத்திருப்பது நல்லது. அதன் பிறகு வழக்கமான அன்றாட வாழ்க்கை மீண்டும் தொடங்கிவிடும். அப்போது அவர்களின் குறுகிய வழக்கப்பட்டு போன வரையளவுகள் அவ்வளவு மோசமான அபஸ்வரங்களை எழுப்பாது, அல்லது முன்னேறிய வர்க்கத்தின் பணிகளை அவ்வளவு விகாரமாக உருக்குலைப்பவையாக இரா. மக்கள் முழுமைக்கும், குறிப்பாக விவசாய மக்களுக்கு தலைமை தாங்கி செல்லும் நிலையில் முழுமையான சுதந்திரத்திற்காக, முரணற்ற ஜனநாயக புரட்சியாக, குடியரசுக்காக, எல்லா உழைப்பாளிகளுக்கும் சுரண்டப்படுகிறவர்களுக்கும் தலைமை தாங்கும் நிலையில் சோசியலிஸ்டுக்காக, இப்படித்தான் புரட்சிகரமான பாட்டாளி வர்க்கத்தின் கொள்கை நடைமுறையில் இருந்து தீர வேண்டும். புரட்சி காலத்தில் தொழிலாளர் கட்சியின் ஒவ்வொரு போர்த்தந்திர பிரச்சினைக்குரிய தீர்வையும் ஒவ்வொரு நடைமுறை படியையும் நிறைத்து கொண்டு நிர்ணயிக்கிறதாய் உள்ள வர்க்க கோஷம் இதுதான்.